the most important person, எங்க godfather, Mr. Emmanuel Prasad அவரோட ஸ்பீச் இப்போ. குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இவ்வளோ நேரம் நடந்த ஆனுவல் மீட்டிங்கில் என்ன எடுத்துக்கிட்ட? சார், வந்த பாதையை மறக்கக்கூடாது, எங்கேருந்து வந்தோன்றதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணுன்றது. வெரி குட். எல்லாருமே ஒர்க்குக்காக எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு, ஒருத்தவங்க அவார்டு வாங்கும்போது, அவங்க வீட்டில் பேசும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே தெரியுது வெளியே. ஒருத்தரோட எஃபர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். சார், அடுத்த தடவை இந்த அவார்டெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணணும், நான் அந்த அவார்டு வாங்கணும்னா என்ன பண்ணணுன்ற உங்களோட எஃபர்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓ, அடுத்த தடவை அவார்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வெரி குட் சார். நம்ம ஒர்க் பண்ணுறோட பலன் இப்போ கிடைக்கலனாலும் எப்போனாலும் கிடைக்கணும். வெரி குட். ரெஸ்பான்சிபிலிட்டி சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு படிச்சுக்கிட்டீங்களா? ஆமாம் சார். வெரி குட். அடுத்து சார், நம்ம கஷ்டப்பட்டு கண்டிப்பாக உழைச்சா அதுக்கான அவார்டு எப்படினாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு அதுக்கான நமக்கு கிடைக்கும், என்னைக்குனாலும் கிடச்சிரும். வெரி குட், சூப்பர். எந்த மீட்டிங்லேயும் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் எனக்கு நிறையா நான் பார்க்குறது என்னென்னா, நிறைய புது முகங்கள் பார்க்குறேன். நிறைய பேர் முகம் ரொம்ப புதுசாக இருக்குது, பேர் தெரியல. இது ஒரு நல்ல குரோத்தாக நான் பார்க்குறேன், அருமையான வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். ஒரு 2 மீட்டிங் 3 மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் பேசிகிட்டே இருப்போம். என்ன பேசிகிட்டு இருப்போம்? சின்ன சின்ன ஹாலில் நடத்திட்டு இருக்கும்போதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்னா, அடுத்து பெரிய மண்டபத்தை பிடிச்சி மண்டபத்தில் நடத்துகிற அளவுக்கு நம்ம பெருசாகும் அப்படின்னு நிறைய பேசினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி பெரிய மண்டபத்தில் உட்காந்து பார்க்குறோம், பேசுகிறோம். இன்றைக்கி மைக்கை பிடிச்ச எல்லா சப்ளையர்ஸ் வெண்டார்ஸுமே முக்கியமாக சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நானும் எத்தனையோ கம்பெனி மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு கூப்பிட்டு ஆனர் பண்ணி பாராட்டி நான் புதுசாக பார்க்குறேன் சார் இது அப்படி சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இதோடு நிற்க போகிறதில்ல, இது இன்னும் பல மடங்கு பெருக போகுதுன்றதில் நான் ரொம்ப ஆழமான நம்பிக்கை வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஒரு சின்ன விதையிலேருந்து ஆரம்பித்தது தான். முளைக்காத விதை, நம்ம போடுறதெல்லாம் முளைக்காத விதைன்னெலாம் எதெல்லாம் நினச்சனோ அது எல்லாமே முளைக்கிற விதைன்னு எனக்கு 10 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. இப்போ கூட அருண் சார் கியூஎஸ்கிட்ட மைக் கொடுங்க. கியூஎஸ் ஹெட்டு, எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்லுங்கள். ஓவரால் எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எஸ்டிமேட் கொடுத்துருக்கோம், பட் எவ்வளோ நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம்? 1,20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெசிடென்ஷியல் பில்டிங் கொடுத்துருக்கோம். அதில் 20,000 நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். பாருங்களேன், அப்போ எத்தனை டைமு? 6ல் 1 பங்கு தான் என்ன இருக்குது இன்னைக்கு முளைச்சிருக்கு. ஆமாம், அப்படி தானே? ஆமாம். 20,000 தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஆனால் கொடுத்தது 1,20,000. அப்போ மீதி விதை எல்லாமே உடனே முளைக்கிற விதை இல்லைனாலும் சொல்லுங்கள், என்னைக்குனாலும் முளைக்கிற விதை. அதனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாங்க. தயவுசெய்து டீம்ஸ்க்கெலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. என்னது? ஹோப்பை மட்டும். அதனால் போட்ட விதை எதுவுமே முளைக்காத விதை இல்லை, எல்லா விதையும் முளைக்கும். எம்ஓஸ்லாம் அப்படியே இருக்க இடத்துல அப்படியே எழுந்திரிங்க. 10 கொட்டேஷன் கொடுத்தா எத்தனை ஓகே ஆகுது அப்படின்னு சொல்லாமல், ரஃபாக கணக்கு பார்க்கணும் சார் அப்படின்லாம் சொல்லாமல், 10ல் எத்தனை எனக்கு கிளிக் ஆகிருக்கு அப்படி சொல்லாமா? 10ல் 2 சார். 10ல் 2 கை தட்டுங்க அவனுக்கு. அடுத்து ஜென்யூனாக சொல்லணும். நீங்கள் 10ல் 0ன்னு சொன்னாலும் கை தட்ட போகிறேன். 3 சார். 3 சரி, கை தட்டுங்க அவனுக்கு. அடுத்து 2 சத்தமா? 2 10ல் 2 வெரி குட், கை தட்டுங்க. அடுத்து 10ல் 1 சார். 10ல் 1 கை தட்டுங்க. அடுத்து 10ல் 0 கை தட்டுங்க அவனுக்கு. அடுத்து 10ல் 1 தான் சார். 10ல் 1 தான். 1 சொல்லு. 10ல் 1 வெரி குட், கை தட்டுங்க. அங்கே ஒருத்தன் மிஸ் ஆகிட்டான், சிவகாசி.
ம் 10ல் 1 சார். 10ல் 1. 1. வெரி குட். ஆ சிவா. 10ல் 8 சார். 10ல் 8. Good. அடுத்து சூப்பர். ம் சார் 10ல் 5. சூப்பர்ரா. 10ல் 5. சார் 10ல் 5. 10ல் 5. 5. வெரி நைஸ். 10ல் 1 போய் சொல்லாதல. சார். 1. 10ல் 1. 10ல் 1. 1. கை தட்டுங்கடா அவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 எடுத்தாலும் ஓகே, 0 எடுத்திருந்தாலும் ஓகே, 5 எடுத்திருந்தாலும் ஓகே, 9 எடுத்திருந்தாலும் ஓகே. ஆனால் விதை போடாமல் மட்டும் இருக்கக்கூடாது. புரியுதா? விதை போடாமல் மட்டும் இருந்துடக்கூடாது. விதை போடுறத சொல்லுங்க, போட்டுகிட்டே இருக்கணும். அடுத்து பிஎம்ஸ். எம்ஓஸ் உட்காந்துக்கோங்க. பிஎம்ஸு சீக்கிரம் குயிக். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. 10ல் எத்தனை? 10ல் ஒன்றுமே இல்லை. கை தட்டுங்க அவனுக்கு. வெரி குட். 10ல் 0 சார். 0. என்றா அப்படி சொல்லிட்ட சார். சைன் ஆகல. சைன் ஆகலல்ல. கை தட்டு. முத்து சார் 0 சார். கை தட்டுங்க. ம் சார் 10ல் 0. பரவாயில்ல, கை தட்டுங்க. நெக்ஸ்ட். 10ல் 0 தான் சார். பரவாயில்ல, கை தட்டுங்க. சார் 10ல் 0 தான். 10ல் 0 தான் சார். கை தட்டுங்க. 10ல் 1. கை தட்டுங்க. அடுத்து 0 தான் சார். 0. கை தட்டுங்க. இப்போ ஏன் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா, எதுக்கு இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா, அடுத்த வருஷம் வரும்போது நான் இதை கேட்கும்போது நீங்கள்லாம் சார் 10ல் 5, 10ல் 7, 10ல் 10 சார் அப்படி சொல்லுவீங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு பழைய ஞாபகம் ஒன்று வரணும். வரும்போது இன்றைக்கி சொன்ன கவுண்ட்டு ஞாபகத்தில் நிற்கணும். நீங்கள் 10ல் 5, 6, 7, 8, 9, 10ல் 10 இப்படி சொல்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போ 10ல் தானே கேட்டேன். ஒரு டைமில் நான் 100ல் கணக்கு பண்ணணும். 100ல் 1, 100ல் 2 அப்படி கணக்கு பண்ணியிருக்கேன் நான். இன்னைக்கு கணக்கு எப்படி வந்துருச்சு சொல்லு. 10ல் எத்தனைன்னு கேட்குறதே பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். ஹார்ட் டிஸ்கெல்லாம் எனக்கு ட்ராயிங்ஸாக கிடக்கும். ட்ராயிங்ஸு, பிளான்ஸு ஏராளம் கிடக்கும். ஒன்றுக்கும் பேர் வேற இருக்கும். டிசைன் ஃபார் மிஸ்டர் கணேசன், டிசைன் ஃபார் மிஸ்டர் சிவம், டிசைன் ஃபார் மிஸ்டர் முருகேசன். ஆனால் அது யாருக்குரியதுமே கிடையாது. இப்படி தான் நம்ம ஆரம்ப புள்ளி இருந்துச்சு. 100 டிசைன் இருக்கும், 200 டிசைன் இருக்கும். 200 டிசைனுக்கும் நேம்லெஸ்ஸாக இருக்காது. 200 டிசைனுக்கும் நேம் இருக்கும், பேர் இருக்கும். ஏதோ ஒரு கற்பனை பேர் இருக்கும். எடுத்து கற்பனையிலே இல்லாத ஒரு கிளைண்ட்டை நான் கற்பனை பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். நிஜத்திலேயே இல்லாத கிளைண்ட்டு பேரை சொல்லுங்கள், நான் கற்பனை பண்ணிட்டே இருந்திருக்கேன். நான் இந்த பக்கம், ஒய்ஃப் இந்த பக்கம் உட்காந்துருக்கும்போது, நம்ம 3 மணிக்கு இன்றைக்கி ட்ராயிங் கொடுக்கணும், அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி பசிக்கிற என் ஒய்ஃபை 3 மணி வரைக்கும், பிள்ளைதாச்சியாக இருக்கும்போது 3 மணி வரைக்கும் அவளுக்கு பப்ஸு கூட வாங்கி கொடுக்காம நான் ட்ராயிங்கை போட்டுட்டு இருந்திருக்கேன். அவள் கேட்டிருக்கா, அப்படி எந்த கிளைண்ட்டு வரப்போகிறாருன்னு. கிளைண்ட்டுன்னு சொல்லியே நம்ம இன்னும் பழக்கப்படலையே, இப்படி யார் வரப்போகிறாருன்னு போட்டிங்க. இன்றைக்கி 3 மணிக்கு ஒரு டிசைன் நான் என்ன பண்ணோம்,
கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படி ஒரு கிளைண்ட்டு கிடையாது. அப்படி ஒரு நேமில் ஒரு கிளைண்ட்டு வரவே இல்லை. அந்த கிளைண்ட்டுக்காக நான் டிசைன் பண்ணவும் இல்லை. அந்த கிளைண்ட்டு என் மைண்டில் வந்தார். அந்த கிளைண்ட்டு 3 மணிக்கு என் மனசில் வருவார். என்னங்க நீங்கள் பைத்தியம் மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆமாம், நான் பைத்தியம்தான். அன்னைக்கு மனசில் என்னெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் இன்னைக்கு நிஜத்தில் பார்க்குறேன். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறீங்க, சார் கிளைண்ட்டு பேர் கூட உங்களுக்கு தெரியலையே சார், நியாயமா சார்னு கேட்குறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லாத கிளைண்ட்டு பேரே எனக்கு தெரிஞ்சுது. அது நியாயம்னா இருக்கிற கிளைண்ட்டு பேர் தெரியாமல் இருக்கிறதும் நியாயம் தானே? என்றா மொழிக்கிங்க, மொழியே சரியில்லை பாதி பேர்த்துக்கு. இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? இந்த சீட்டில் வந்து உட்காந்தாச்சுன்னா ஒன்றால் நடக்க வேண்டியது 100% நடக்கணும். அதை தான் சொல்ல வரேன். சார் என் பிரான்ச்சில் 2 பேர் தான் சார். 2 பேருக்கு உன்னோட 100% கொடு. 2 பேருக்கு உன்னோட 100% கொடு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாப்பி சார் ஒய்ஃபும் நம்ம வெங்கட் சார் ஒய்ஃபும், வெங்கட் எந்திரிங்க, ஹாப்பி இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு டேட் கொடுத்ததுனால அங்கே போயிருக்காரு. எல்லோரும் கைத்தட்டி அவ்வளோ ப்ளஸ் பண்ணுங்க. ஹாப்பி சார் ஒய்ஃபும் வெங்கட் சார் ஒய்ஃபும் இதே போல் ஒரு ஷார்ட் வீடியோவில் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை, நான்லாம் ஒரு நாள் கோவப்பட்டு நீங்கள் என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா லேப்டாப்பை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க அப்போ வெறும் சாதாரண சைட் இன்ஜினியர். இன்றைக்கி அதே வார்த்தையை சுந்தர் சார் ஒய்ஃப் சொன்னாங்க. சுந்தரங்க, நான் என்ன 2025க்கு உழைக்கிறவன் நினச்சியா? நான் 2050க்கு நான் உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் புரியாது சுந்தர். 2025க்கும் 24க்கும் 26க்கும் உழைக்கிறவனுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. 2040க்கும் 2050க்கும் அறுவடை பண்ணணும்னு இன்னைக்கு விதைக்கிறவனுக்கு மட்டும்தான் இது புரியும். வெங்கட் சார் ஒய்ஃப் என்ன சொன்னிச்சோ, ஹாப்பி சார் ஒய்ஃப் என்ன சொன்னாங்களோ அதையே இன்னைக்கு சுந்தர் சார் ஒய்ஃப் சொன்ன. வெல்டன் சுந்தர், நீ விதைச்ச ஒன்றும் வேஸ்ட்டாக போகாது. பல மடங்கு அறுவடையை பார்ப்பேன். உட்காந்துங்க. உன் சீட்டில் நீ உட்காந்தன்னா அங்கே ஒரு வித்தியாசம் தெரியணும். இதை தான் நான் சொல்ல வரேன். வித்தியாசம்னா சும்மா அப்படி வளைச்சி டிசைன் போட்டு வித்தியாசப்படுத்திட்டா போதுமா? இல்லை எவனுமே அடிக்காத கலர் ஒரு ப்ளூ கலர் அடித்தா வித்தியாசமா? எந்த மாதிரி வித்தியாசம்? என்ன ஜேம்ஸ் வித்தியாசம்? வித்தியாசமாக போடணும் சார். தலைகீழ பில்டிங்கை போட்ட மாதிரி போட்டோம்னா எல்லாரும் பார்ப்பாங்க சார். அப்படியா? அப்படி மட்டும் இல்லை, அப்படியும் உண்டு. ஏன்னா அது மட்டும் கிடையாது. உன் டேபிளில் இருந்து ஒரு பேப்பர் போச்சுன்னா அந்த பேப்பருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கணும். உன் கையிலேருந்து ஒரு ஒர்க்கு கிளைண்ட்டுக்கு போச்சுன்னா அந்த ஒர்க்குக்கு தனி வேல்யூ இருக்கணும். என்ன வேல்யூ? உன் வாயிலிருந்து வார வார்த்தைக்கு தனி வேல்யூ இருக்கணும். என்னது இருக்கணும்? என்ன இருக்கணும் முஸ்தபா? தனி வேல்யூ இருக்கணும். உட்காருங்க ப்ளீஸ். ஃபீல்டு மார்க்கெட்டிங் சொல்லி எத்தனை 100 பேர் போவாங்க, எத்தனை 100 பேர் போவாங்க. ஆனால் நம்மளால் ஒருத்தன் போனால் மட்டும் அங்கே தனியாக ஒரு முத்திரை விழுது. யார் அது? ரமேஷ், எந்திரிங்க. எனக்கெல்லாம் ஒரு கெத்து என்ன தெரியுமா? அங்கே பாரு, 1000 மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் போட்டோம், 1000 ப்ராடக்ட்டுக்குரிய மார்க்கெட்டிங் பர்சன் போட்டோம். ஆனால் ஜேஎன்ஏலேருந்து ஏன் ரமேஷ் போனோம்னா அவனுக்கு இன்னும் தனி வாசல், தனி மதிப்பு உண்டு.
இன்னும் கொஞ்சம் சத்தமா அவனுக்கு. எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. என் ஆள் போனோம்னா அவனுக்குன்னு தனி வாசல் உண்டு, அவனுக்குன்னு தனி மதிப்பு உண்டு, அவன் பேசுகிற வார்த்தைக்கு தனியாக ஒரு மதிப்பு உண்டு. பிளஸ் யூ ரமேஷ். எவ்வளோ விதை போட்டு வச்சிருப்ப? நீ அப்பாயின்மெண்ட் கூப்பிட்டதெல்லாம் விட்டுரு, கார்டு மட்டும் எவ்வளோ போட்டு வச்சிருப்ப? 2000 விதைடா. சும்மா 4 விதையை போட்டுவிட்டு அதில் ஒரு விதை முளைக்கணும்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே. 2000 விதை, 10 விதை போட்டுவிட்டு 2 தான் முளைச்சிருக்குன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கியே. கிட்டத்தட்ட எத்தனை விதை? 2000 விதை முளைச்சிக்கிட்டே இருக்கும். ரமேஷ் கவலையப்படாத, 2000 விதையும் முளைக்கும். ஒன்று முன்ன ஒன்று பின்ன, ஒன்று முன்ன முளைக்கலாம், ஒன்று பின்ன முளைக்கலாம். ஆனால் முளைக்காமல் இருக்காது ரமேஷ், தாராளமாக முளைக்கும். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. ஒருத்தங்கிட்ட இருக்கும்போது நம்பிக்கை அப்படி லூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அவனை வெட்டிடு. அவன் எம்டியாகவே இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட உட்காரும்போது உனக்கு ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் ஆச்சுன்னா அன்னைக்கு நீ வெட்டிடு. சார் இன்னைக்கு நாட் ஓகே, விலகிரு. உன் ஹோப்பை எந்த விஷயத்துலையும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உட்காந்து எத்தனை விதை? இப்போ இந்த 10 கொடுத்துட்டு அதில் 2 தான் ஓகே ஆயிருக்குன்னு சொன்னோம்லாம் கொஞ்சம் கை தூக்கு. 10 கூட இன்னும் கொடுக்கல சார், 2 தான் கொடுத்துருக்கேன், 3 தான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கை தூக்கு. கொஞ்சம் அவனை பாரு. ரமேஷ் மறுபடியும் எந்திரி, அந்த சேர் மேலே ஏறு ரமேஷ். யாரியா உடையாது, உடஞ்சா பார்த்துக்கிட்டோம் விடு. பாரு ரமேஷை பாரு, 2000 விதையை போட்டுவிட்டு ஒருத்தன் கல் மாதிரி நிற்கான். அவனை பார்த்து கை நீட்டி சொல்லு, உன் 2000 விதையும் முளைக்கும் சொல்லு. சொல்லுங்களாண்டா. நீ போட்ட 2000 விதையும் முளைக்கும். சூப்பர் ரமேஷ். உட்காந்து 20 வருஷத்தில் நான் எத்தனை விதை போட்டிருப்பேன்? இந்த விதை முளைக்கணும், இந்த விதை முளைக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தா போட முடியும்? சொல்லு ரமேஷ். போட்ட 2000மும் முளைக்கும், 2000க்கு மேலேயும் முளைக்கும். ஒவ்வொருத்தம்லாம் விதையே போடாமல் சாப்பிட்றாம்ல, உன் ஃப்ரெண்டு சிலர்லாம் விதையே போடாமல் திங்கிறாம்ல, அதெல்லாம் அவங்க அப்பம் போட்ட விதை. யாரு? இப்போ அஜித் சொல்கிறான், எங்கள் அப்பா அப்போ விதையை போடலையா? எங்கள் அப்பா போடுதாரோ போடலையோ அது மேட்ரு இல்லை, நான் போட்டுகிட்டே இருக்கணும் விதையை. பிடிச்சிட்டிங்களாடா? மார்க்கெட்டிங்கு மட்டும் தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? யூஸே ஆகாதுன்னு நினைக்கிற கான்செப்ட் ஒரு 200 கான்செப்டை எடுத்து வச்சா அதுக்கு பேர் என்னது? இப்போ நடைமுறைக்கு செட்டே ஆகாது, தென்காசி ஊருக்குள்ளெல்லாம் இப்படி ஒரு கான்செப்ட் போட முடியாது அப்படின்னு இருக்கும்போதும் சும்மா சிங்கப்பூரில் போட வேண்டிய கான்செப்டை தென்காசியில் எடுத்து சேவ் பண்ணி என்னைக்குனாலும் போடணும்னு வச்சனா அதுக்கு பேர் என்னது? விதை. இன்னைக்கு சாப்பிட முடியாது, ஆனால் நாளைக்கு சாப்பிடலாம். சார் அடுத்த டெக்னாலஜி நான் படிக்கணும் சார். இப்போ ஒரு டைப் ஆஃப் டெக்னாலஜி தான் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? என்னது சொல்லுங்கள். விதை. இன்னைக்கு சுனாமி, பூகம்பம் இதெல்லாம் வந்துச்சுன்னா விதையெல்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு விதையில் முக்கியமான விதைகளெல்லாம் எடுத்து அதுக்கு ஸ்டோரேஜுக்குன்னே ஒரு இடத்துல வைப்பாங்க.
அது எந்த இயற்கை பேரழிவு சீற்றம் வந்தாலும் இந்த விதை என்ன செய்யாது, அழியாத அளவுக்கு சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பான். ஏன் மொத்தமே அழிஞ்சாலும் திரும்ப அதுக்கப்புறம் இருக்கிற மக்கள், மீஞ்சிருக்கிற மக்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்டோரேஜ்லேருந்து விதையை எடுத்து எடுத்து அவன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரிடா ஜெகவானிசி. அதனால் சிலருக்கு தோணும், என்ன தோணும், சார் உண்மையிலே நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேனா சார், கம்பெனிக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கேனா சார், என்னால் உங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனமாக இருக்கா சார் அப்படின்னா இன்னைக்கு நிலைமையில் இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் உடனே கான்ஃபிடென்ஸை விட்டுறக்கூடாது. என்ன சொல்லணும், சார் அப்போ நான் விதை சார் சொல்லு, இவனை வச்சு எனக்கு இன்னும் ஒரு பெரிய பெனிஃபிட் வரலையே, இவனை அனுப்பிடலாமா அப்படின்னு நினைக்குமா, அனுப்பிடாத, இவன் பெரிய விதை. சிலர்லாம் கம்பெனியோட ஸ்டார்டிங் டைமில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பான். இப்போ கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அவனுக்கு ஒர்க்கே இல்லாமல் சேலரி அசைன் ஆகும். சிலர்லாம் கம்பெனி ஸ்டார்டிங் டைமில் ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டான். அவன்லாம் இனிமேல் தான் ஒர்க்கே பண்ண போகிறான். புரியுதா? அவன்லாம் இனி தான் ஒர்க்கே பண்ண போகிறான். அவனை இனிமே பண்ணக்கூடிய ஒர்க்கை ரீட்டைன் பண்ணணும்னா நான் அவனை விதையாக கன்சிடர் பண்ணி அவனை தூரப்படாமல் நான் வச்சுருக்கணும். அவனை தூர எறியாமல் வச்சுருக்கணும். விளங்கிட்டீங்களா? விதைக்கு மதிப்பு கம்மிலாம் கிடையாது. இட்ஸ் டுமாரோஸ் ஃப்ரூட். ஃப்ரூட் இன்றைக்கி சாப்பிட்றதா விதை? நாளைக்கு சாப்பிட போகிறது டுமாரோஸ் ஃப்ரூட்டுக்கு இந்த பேர் தான் என்னது? எல்லா பிரான்ச்லையும் ஏகப்பட்ட விதை போட்டு வச்சுருக்கீங்க. 5 தலைமுறை ஆனாலும் முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 இல்லை, 6 சொல்லணுமா? சரி விடு, 6 தலைமுறைக்கும் மேலே இதெல்லாம் சிலவன் நம்பலைன்னு வச்சுக்கேன். நீ இப்போ திடீர்னு உன் பிள்ளைக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் வருது, டக்குன்னு ஜோசியக்காரன்ட்ட போய் உட்காரல சொல்லுதான், உங்கள் தாத்தா ஒருத்தன் இருந்தாம்லாம், அவன் ஒரு பெரிய கொடுமை பண்ணி ஒரு பிள்ளைய கிணத்துக்குள்ளே தள்ளி கொண்டு விட்டான். அதனால் உன்னைய சுற்றி ஒரு பீடை வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னோன்னா குப்புன்னு தரையில் உட்காந்து பதறி, ஐயோ சார் எப்படியாவது அந்த பீடையை உடைக்கணும் சார், எவ்வளோ சார் வேணும்னு கேட்குறல்ல, என் பீடை மட்டும் தலைமுறை தாண்டி வருமா, விதை வராதா? நான் சொல்கிறேன் பாரு, பீடெல்லாம் வராது, விதை மட்டும்தான் வரும். பீடை, சாபம், வேறு என்னம்மா நல்ல இது பேரை சொல்லு. கிறிஸ்டியானிட்டியில் சாபம் பண்ணுவான், பில்லி சூன்யமா, சார் என்ன சார், தலைமுறை தாண்டி வர்றதுக்கு பேர் தோஷம், வேற என்னையா சொல்லு, சாரு சொல்லு. கர்மா வேற யாரு சார்ல சார் என்னது அது சொல்லிட்டோம்ல, இப்போ மீட்டிங் கவனிக்கல, நீ சொல்லு. அதெல்லாம் தலைமுறை தாண்டி வராது, உன் தலைமுறை தாண்டியும் போகாது. ஆனால் போட்ட விதை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு முடிவோடு போங்க. என்ன முடிவோடு போங்கன்னா, இன்றைக்கி நான் போகிற ப்ராஜெக்டு ஃப்ரூட்டை பார்த்தாலும் சரி, ஃப்ரூட்டை பார்க்காட்டாலும் சரி, ஏன் நாளைக்கு ஃப்ரூட் வராது அப்படின்ற முடிவோடு இன்றைக்கி போங்க. ஒரு சிலவங்களாம் அவன் ஒரே முடிவோடு தான் போகிறான். என்ன முடிவோட தெரியுமா? கண்டிப்பாக ஃப்ரூட்டு வரப்போகிறதில்ல, போகிறத போயிட்டு வரும், அப்படி போகாது.
இன்னொன்று சொல்லுவா, நீ அழுதுகிட்டே போட்டாலும் விதை முளைக்கும், நீ நம்பிக்கையே இல்லாமல் போட்டாலும் விதை முளைக்கும், நீ கோபத்தில் கொண்டு எரிஞ்சாலும் விதை முளைக்கும், வேற தரையில் போட்டு மிதின்னு மிதித்து தூக்கி எரிஞ்சாலும், இன்னும் ஒருபடி போய் நெருப்பிலே போட்டு எரிச்சாலும் விதை எரியாதுடா, முளைக்கும். என்ன முளைக்குங்க? முளைக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட விதைச்சிருந்தாலும் சரி, நம்பிக்கையே இல்லாமல் விதைச்சிருந்தாலும் சரி, போட்ட விதை அத்தனையும் முளைக்குங்கிற 200 1000% எனக்கு நம்பிக்கை இருக்குது, முளைச்சிரும். சைட்டில் நீ நிற்கிறன்னா அந்த சைட்டு உன்னையை பற்றி சந்தோஷப்படணும். ஆஃபீஸ் சேரில் நீ உட்காந்துருக்கன்னா அந்த சேர் உன்னையை பற்றி சந்தோஷப்படணும். இப்போ ஜான் இருக்கான்னு வச்சுக்கேன், ஜான் பைக்கை நான் வாங்கிட்டு போகிறேன், ஜான் உன் பைக்கை கொடு நான் டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு ஜான் பைக்கை வாங்கிட்டு போகிறேன். ஜான் பைக்கை வாங்கிட்டு நான் ஓட்டிகிட்டு போகவே ஜான் பைக்கு ஆகுன்னு என்கிட்ட சொல்லும். என்ன சொல்லும்? சார் என்னைய கொள்ளுதான் சார், என்னைய கொன்று குழியில் இறக்கி வச்சு சானு. அந்த உன் பைக் எப்படி இருக்கா? நான் இல்லை, என்னைய கொன்று வச்சுருக்கான் சார் அப்படின்னு அவன் பைக்கு என்கிட்ட என்ன பண்ணும்? சொல்லிக் கொடுக்கும். ஒருவேளை ஜான் பைக்கை நல்லா வச்சுருக்கான்னு வையன், ஜான் பைக்கு என்ன சொல்லும்னா, சார் எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லு சார், பெட்ரோலை மட்டும் போடு சார், மற்றபடி என்னை திருக்கிட்டே இரு சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில ஆஃபீஸ்லாம் போய் சில சேரை பார்க்குறேன், இந்த சேர் என்கிட்ட அழுகுது சார், என்கிட்ட உட்காந்துருக்கோம் ஒரு விளங்காதவன் சார், சத்தியமாக சொல்கிறேன்டா, சீரியஸாக சொல்கிறேன். எந்த ஆஃபீஸ்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆஃபீஸ்க்கு நான் போனேன், அந்த ஆஃபீஸில் 1 2 3 4 இடமா 5 இடமா ஒரு 4-5 இடத்துல இந்த சின்ன பாக்கெட்டு போட்டு செடி வச்சுருப்போம்ல, அந்த பாக்கெட்டு கிடக்கு. அப்படியே ஒவ்வொரு பாக்கெட்டாக பார்த்துட்டே வரேன். ஓகே ஓகே ஓகே, டேய் அந்த 3வது விண்டோவுக்கு பக்கத்தில் இருக்கவன் சரியில்லைன்னு, அந்த செடி மட்டும் கருகி போயிருக்கு. அந்த செடி என்கிட்ட சொல்லுது, சார் என் பக்கத்தில் ஒரு விளங்காதவன் இருக்கான் சார். அதுக்கப்புறம் தான் கேட்டேன், டேய் இந்த சேருக்கு பக்கத்தில் யாரா இருந்தார்? அவன் பேர் சொன்னப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, உண்மையிலே அந்த செடி கருகுனதில் எனக்கு ஆச்சரியமே இல்லை. டேய் உன்னைய நம்பி ஒரு செடியே நிம்மதியாக நிற்க முடியலன்னா எப்பட்றா 4 மனுஷன் நிம்மதியாக நிற்பான்? எப்பட்றா உன் கையில் உருவாகிற ஸ்பேஸில் ஒருத்தன் நிம்மதியாக வாழ முடியும்? விளங்குதா? நீ உருவாக்க போகிற பில்டிங்குள்ளே அடுத்த 100 வருஷம் அவன் பிள்ளை, அவன் பேத்தி, பேரனுக்கு பிள்ளைன்னு தலைமுறையாக கொண்டாட போகிறாங்க. அப்படி ஒரு வீட்டை நீ உருவாக்கிட்டு இருக்க. ஒரு செடியே உன் கையில் கருகுத, உன் கையில் அந்த வீட்டை கொடுத்தா எப்படிரா இருக்கும்? அந்த செடி கருகுனதை பார்த்து தான் கேட்டேன், இதில் யாரா இருந்தான்னு. அவன் சொன்னான், டேய் செடியே அவன்கிட்ட கருகுனா அவன் கையில் ப்ராஜெக்டை கொடுக்காத, ப்ராஜெக்டும் என்ன செஞ்சிடும். சில ஆஃபீஸில் உள்ள சேரெல்லாம் அழுகுது, சார் என்கிட்ட உட்காரவன் சரியில்லை சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார், கொஞ்சம் தயவுசெய்து நீங்களா சொல்லுங்கள் சார். நீ போய் உட்காரும்போது உன் சேரை பார்த்து கேளு, ஹேய் ஆர் யூ ஹாப்பி? கேளுடா. நான் என் காரை பார்த்து கேட்பேன், ஏய் என்ன எப்படி சந்தோஷமாக இருக்கியா பாஸே? இந்த உலகத்தில் வேறு எவன்கிட்ட இருந்தாலும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க மாட்டேன், ஓன்ட்ட நான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன். என்ன ஜேம்ஸு நம்புற மாதிரி இருக்கா இல்லையா? ஒருத்தலாம் புது காரு சார் அப்படின்றான், 30 நாளில் அந்த புது காரு கதறுது, தன்னால் ரத்தம் வாந்தியாக வருது. சார் என்னை காப்பாற்றிருங்க அப்படிங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சார் அப்படி. மெட்டீரியல் உன்கிட்ட பேசுகிறத நீ படிக்க தெரியணும், இல்லைன்னா உன்னால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது. ஒரு பழைய பில்டிங் போகிற மெஷர் பண்ண போகிறோன்னா அந்த பழைய பில்டிங்கோட எனர்ஜி என்ன டைப் ஆஃப் எனர்ஜின்னு உனக்கு பிடிக்க தெரியணும், இல்லைன்னா நீ என்னடா ஆர்கிடெக்டு
இல்லைன்னா நீ என்ன இன்ஜினியரு, ரெனோவேஷன் பண்ணுங்க அப்படின்னு அந்த பில்டிங் உன்கிட்ட பேசுறது உனக்கு கேட்கணும். ஒரு எம்டி லேண்டை பார்க்குறேன்னா அந்த எம்டி லேண்டு அந்த பில்டிங் வரதை பற்றி சந்தோஷமாக இருக்கா இல்லையான்னு தெரியணும். முதல் வேலையாக உங்கள் ஆஃபீஸ் போனோன்னா உங்கள் சேரை பார்த்து கேளுங்க, ஹேய் ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பியா? நீ ஹாப்பி, நீ ஹாப்பியா? நீ ஹாப்பி தான்டா, நீ கேப்பியா? சேரை பார்த்து கேப்பியா? கேப்பியான்னு கேட்டால் அவன் ஹாப்பிங்க. நீயும் ஹாப்பி, உன் சேரும் ஹாப்பியா? எனக்கு சேரே கிடையாதுன்றியா? அப்படியே ஒரு சைட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல நின்று இந்த இடத்துல ரொம்ப பேட் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்குது, இது என்னன்னு செக் பண்ணு அப்படின்னா அது சைட் இன்ஜினியர் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க இடம். அந்த சைட்டு சொல்லுது, சார் இவன் தாங்க என்னையை கவனிக்கவே இல்லாமல் என் கையெல்லாம் இப்படி திருக்கி விட்டுட்டு என் காலெல்லாம் இப்படி பெண்டாக்கி விட்டுட்டு சந்தோஷமாக உட்காந்து வேற ஏதோ ஒரு 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 செயலில் இருக்கான் சார் இவன், அவன் என்னை சிரிக்காதரா பாரு, நான் டபுள் மீனிங் பேசுவேனா, என் மேலே நம்பிக்கை வை. வேற எதையோ பண்ணிருக்கான் சார், என்னைய அவன் கேரே பண்ணல சார். உன் சைட்டை பார்த்தோன்னா கேளு, ஹேய் ஐயோ ஹாப்பி? கேட்பியா? கேட்க மாட்டியா? கேட்பீங்களா? சில டிசைன்லாம் சொல்லுது, பெரிய அளவுக்கு எக்ஸ்போசர்லாம் இல்லை, நாமெல்லாம் சிம்பிளாக இருந்தால் கூட அந்த டிசைன் சொல்லுது ஐ எம் ஸோ மச் ஹாப்பி. சரியான கையில் நான் போய் உட்காந்துருக்கேன், சரியான நபர் என்னை உருவாக்கியிருக்காங்க, ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்ட்டு அந்த டிசைன் பேசுது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள் போட்ட டிசைன் உங்கள் முகத்தை வச்சு தான் நான் அடையாளம் பார்க்குறேன்னு? கிடையாது. உங்கள் டிசைனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் முகத்தையே நான் பார்க்குறேன். ட்ரைவில் ஃபுல்லாக டிசைன்லாம் காட்டுறதை பார்த்துட்டு சூப்பரான ஒரு டிசைன் எடுத்து இந்த டிசைன் யார் பண்ண டிசைன் அப்படின்னா ஒரு நபரை சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓகே அப்படி பண்ணலாமா. கௌசிக்கு ஒரு 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 எஸ்டிமேஷன் போடுறோன்னா அந்த எஸ்டிமேஷன் ஹாப்பியாக இருக்கணும். இங்கே பாரு, பாலு இந்த பேனரை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேனர் ஹாப்பியாக இருக்கணும்டா. பேனர் ஹாப்பியாக இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஐ எம் ஹேவிங் டீட்டெயில் இன் எவ்ரி ஸ்கொயர் ஃபீட் சார். பேனர் ஹாப்பியாக இருக்கா இல்லையாடா? ஹாப்பியாக இருக்கு. இந்த டிசைனை பாரு, இந்த ஒரு லைட்டும் ஹாப்பியாக இருக்கா இல்லையா? சார் டெய்லி நியூ பீப்புள் சார், டெய்லி நியூ காங்கிரிகேஷன் சார். ஐ எம் கிவிங் லைட் ஃபார் எவ்ரி ஒன் சார். ஒரு லைட்டும் சந்தோஷமாக இருக்குடா. ஐ எம் கெட்டிங் யூஸ்ட். என் பாப்பஸ் என்னவோ அது நடக்கு சார் சந்தோஷமாக. இந்த பில்டிங் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் இது உள்ளே வந்தோன்னா நமக்கு கேட்பீங்களா? உங்கள் பைக்கை பார்த்து கேளுங்க, உங்கள் டைரியை பார்த்து கேளுங்க, உங்கள் லேப்டாப் பார்த்து கேளு, ஐபேடை உன் செருப்பெல்லாம் பார்த்து எழுது. ஐ யூ ஹாப்பின்னு கேட்டால் என் செருப்பு கதறும், பாஸே கொன்னுட்டான் பாஸே. சார் நாங்கள் சைட்டில் நிற்கிறோம், கலவைப்படுறதை பற்றி நான் பேசலை. மணியை பாரு, நாங்கள் சைட்டில் நிற்கும்போது கலவைப்படும்ல சார், அது கலவைப்படுறதை பற்றி நான் பேசலடா. ஒருத்தன் கோட்டெல்லாம் பார்த்து பிளேசர்லாம் பார்த்து ஆர் யூ ஹாப்பின்னு கேட்டால் ஒரே அழுக, கண்ணீர் ஓடுது என்கிட்ட. வந்து மாட்டினேன் பாஸு. ஒரு வேல்ட்ட ஒரு பாண்டிச்சேரிக்காரன்ட்ட சும்மா சொல்கிறேன்டா, சரி விடு, ஒரு தெங்காசிக்காரன்ட்ட மாட்டினேன். என் லைஃப்லேயே நான் மறுபடி தண்ணியை பார்ப்பேனான்னு எனக்கு நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா நான் ஜோக் பண்ணல, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். கோர்ட்டு அழுகுதுன்னு கேட்டால் உனக்கு சிரிப்பு வருது, அப்போ நீ யார்? இட்ஸ் ஓகே. நீங்கள் போகிற இடத்துல உங்கள் ஷேரை பார்த்து கேளுங்க, உங்கள் இடத்த பார்த்து கேளுங்க, உங்கள் கிளைண்ட்டை பார்த்து கேளுங்க.
உன்னை பார்த்தோன்னே கிளைண்ட்டு முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். சார் இவர் பண்ணது பெரிய மிஸ்டேக் சார், ஆனால் அவர் பண்ணதுனால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல சார் அப்படின்னு உன் கிளைண்ட்டு சொல்லணும். இப்போம்லாம் கை தட்ட மாட்டான். ஒவ்வொருத்தம்லாம் ஒரு சின்ன கிராக்கை மொபைலை இங்கே கொண்டு வச்சுக்கிறான். எங்கே கிராக் எங்கே இருக்குன்னா மொபைலை இங்கே வச்சுக்கிறான். எடுத்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கிராக் தெரிகிற மாதிரி எனக்கு அனுப்புகிறான். அனுப்பிட்டு பாருங்கள் சார் அப்படின்றான். அப்போ எனக்கு பில்டிங்கில் உள்ள கிராக்கு தெரில, சைட் இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கிராக் இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரியுது. ஒரு சில சைட்லலாம் கியூசி கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டாங்க. நான் தவறு இருக்கலாம்னு சொல்ல வரல, கியூசிக்கு மூக்கெல்லாம் வெடைக்குது. நான் தவறு இருக்கலாம்னு சொல்ல வரல. தவறு இருக்கிறதும் இல்லாததும், அது பிரச்சனையாக்கப்படுறதும் பிரச்சனையாக்கப்படாததும் உனக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் உள்ள உறவுல தானே தவிர மெட்டீரியல்னால கிடையாது. நான் மொதல் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் டேபிள்லேருந்து ஒரு ஃபோன் கால் போச்சுன்னா அந்த ஃபோன் காலுக்கு வேல்யூ இருக்கணும். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள். உன் டேபிள்லேருந்து ஒரு பேப்பர் போச்சுன்னா அந்த பேப்பருக்கு வேல்யூ இருக்கணும். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள். உன் மெயில் ஐடியிலேருந்து ஒரு கிளைண்ட்டுக்கு மெயில் போச்சுன்னா அந்த மெயிலுக்கு வேல்யூ இருக்கணும். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள். நீ ஒரு நாலு அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு அவன்கிட்ட 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேல்யூ இருக்கணும். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள். நீ ஒரு கிளைண்ட்டை ஒரு ரேட் சொல்லிட்டேன்னா அந்த ரேட்டுக்கு வேல்யூ இருக்கணும். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள். பிடிச்சிட்டிங்களா? ஸோ ஐ bless you all. I bless all the branches. பார்க்கும்போது ஒரு 3 பேர் 4 பேர் நின்ன பிரான்ச்லலாம் இன்றைக்கி 17 பேர் 16 பேர் நின்னீங்க. நமக்கு தெரியாமலே க்ரோ ஆகிருக்கோம் பாருங்கள். நாலு பேர் 5 பேர் நின்ன பிரான்ச்சில் கூட இன்றைக்கி 15 பேர் 13 பேர் 20 பேர்லாம் கூட நின்னீங்க. நம்மளை அறியாமலே என்ன ஆகிருக்கும்? க்ரோ ஆகிருக்கும். கண்டிப்பாக இன்னும் பல மடங்கு பெருசாக க்ரோ ஆகும். டீமாகவும் ஆகும், இண்டிவிஜுவலாகவும் ஆகும். இந்த வருஷம் அதாவது 2024 டு 2025 பைக் வாங்கினவங்க மட்டும் கை தூக்குங்க. புது பைக் நான் வாங்கினேன் சார். அவ்வளோதான். நான் டக்கு நல்லதான் நீட்டுங்களடா ஒருத்தன் இப்படிங்க தூக்கல கையை. வாண்டி வாங்கலையா? கவலைப்படாத, வாங்க போகிறேன். ஓகே, கார் கைக்குள்ளே போடுங்க. கார் வாங்கினவங்க மட்டும் கை தூக்கு. இந்த பாரு சோனியா மேடம் ரெடியாக இருக்கா. கார் மட்டும் நான் சொல்லலையோ. நீங்கள் ஏன் சார் கார் கேட்கல அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. தூக்குங்க மேடம். வேற ஓ ஓ இது பல மடங்கா இன்னும் வர வருஷத்தில் கூடட்டும். சிலவனெல்லாம் சில பொசிஷனுக்கு சரி வர மாட்டான்னு சொல்லிட்டு, தம்பி நீ ஒரு 3 நாள் சும்மா உட்காரு, நீ இன்னொரு பொசிஷனில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் முகம்லாம் வாடி ஆளே ஒரு மாதிரி மாறிடும். அப்போ எனக்கு நிறைய கேள்வி வரும். டேய் நீ நம்ப மாட்டியா, நீ என்ன துரத்தியா விட்டுட்டேன், ஒருவேளை இந்த வேலை போச்சுன்னா உனக்கு வேறு வேலை இல்லையா? ஆனால் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எனக்கு அதெல்லாம் புரியுது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் அவனோட அடையாளம். அவன் அடையாளம் சிதையும் போது அவனும் சிதைகிறான். அதனால் இந்த வேலை உங்களுக்கு தர்ற கான்ஃபிடென்ஸ், இந்த கான்ஃபிடென்ஸ்னால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே உங்கள் அடையாளம். இனிமேல் உங்கள் அடையாளத்தை இதை விட பல மடங்கு பெருக்குங்க.